ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒன்று தான். நிறைய பேர் வந்து கோர்ட் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருப்பீங்க. இப்போ வந்து அதற்கான ஆல் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே. சரிங்களா? இப்போ எப்படி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத லைவாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன். இன்னும் நம்ம சேனலை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு எம்ஹெச்சி, ஓகேங்களா, எம்ஹெச்சின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டே வந்து வரும். சர்ச் பண்ண உடனே ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதுதான் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ட்டு. ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் ஆல் டிக்கெட் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. அதாவது சாட்டர்டே அக்டோபர் 19 எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினரு, ரீடரு மற்றும் அதர் போஸ்ட்டுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 சண்டே எக்ஸாம் இருக்குது. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு. ஓகேவா? அது தனியாக இது தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்கும் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி, உங்ககிட்ட அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் டைரெக்டாக அதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடியும் டேட் ஆஃப் பர்த்தும் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? போட்டு இங்கே வந்து கேப்சா என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நான் என்னோடய மெயில் ஐடி அண்டு டேட் ஆஃப் பர்த் போட்டு சப்மிட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்தா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அதுதான் உங்களோட ஆல் டிக்கெட். ஓகேவா? நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கும் அப்புறம் ரீடர் மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்ட்டு அதனோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு, டைமு, அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் லொக்கேஷன் வந்து எங்கே, எந்த காலேஜ்லேயோ எந்த ஸ்கூல்லையோ அதனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதுலேயே வந்து உங்களுக்கு எந்த பிளாக்கில் எந்த ஃப்ளோர்லன்ற டீட்டெயிலுமே வந்து அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ரூம் டீட்டெயில்ஸும் வந்து அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம் அப்போ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் தான் வந்து எழுத முடியும், இன்னொன்று வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து ஆல் டிக்கெட் வந்து அதை பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான். ஓகேங்களா? அதாவது 9:30 மணிக்கு எக்ஸாம்னா 9 மணிக்கு வந்து வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டைமில் வந்து இது பண்ண வேணாம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போனோம், ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போனோம். அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். இந்த மாதிரியான பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து இது செப்பரேட்டாக வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ வந்து ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நான் அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாம் அதில் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.